நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. நமது ராஜா ஸ்டோரியில் இன்னைக்கு 194வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேலூரிலிருந்து சரியாக ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைந்துள்ள ஒரு சின்ன காலனியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சாந்தா மற்றும் சுரேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தம்பதியினருக்கு 2002 அந்த காலகட்டங்களில் அவங்க வீட்டில் இருந்து சரியாக ஒரு 100 மீட்டர் தொலைவே இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே பீடரில் அடிக்கடி ஒரு பெண்ணின் ஆன்மா தத்ரூபமாக தட்டுப்பட்டு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலனியில் இருக்கக்கூடிய ஒரு 20-25 வீடுகள் வரைக்கும் இருக்குமாங்க. அத்தனை குடும்பத்தினருக்குமே அந்த ஆன்மா படாத பாடுபடுத்தி அந்த காலனியை விட்டே வெளியேற்ற வைத்த அந்த அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க நாம் இன்னைக்கு 194வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷ்யம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டோரியில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நண்பர்களே, உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்களே நண்பர்களே. மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவமானது வேலூரில் இருந்து சரியாக ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைந்துள்ள ஒரு சின்ன காலனியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 20-25 குடும்ப நபர்களுக்கும் மேற்கொண்டு குறிப்பாக சாந்தா மற்றும் சுரேஷ் அந்த தம்பதியினருக்கு தங்க இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவமானது 2002 அந்த காலகட்டங்களில் நடந்திருக்குது. அப்படி என்ன நடந்தது அந்த காலனியை பற்றி நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா, அரசாங்கத்தால் அரசு ஊழியர்களுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட ஹோட்டல்ஸ் தாங்க அது அந்த காலனி போன்ற அமைப்பு. கிட்டத்தட்ட இந்த காலகட்டங்களில் தான் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லா பயங்கரமாக ஓரளவுக்கு பிரம்மாண்டமாக அரசாங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு கொடுத்துருக்குது. ஆனால் அந்த 2000 அந்த காலகட்டங்களுக்கு முன்புல இருந்தே இது போல் ஒரு ஓட்டி சாய்ப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா ஓரளவுக்கு மீடியமான வசதி நிறைந்த அந்த கோட்ரஸ் அரசு ஊழியர்களுக்கு ஒதுக்கி கொடுக்கப்படும். அதுபோல தாங்க இந்த காலனியும் கோட்ரஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குது. எதற்காக காலனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வரிசையாக அந்த 20-25 வீடுகளும் இருக்குமாங்க. அந்த வீடுகளுக்கு முன்பு நல்லா முற்றம் போட்டு, அதாவது நடைபாதையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் வேலிக்காடுகள் இருக்குமாங்க, ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குமாங்க. அந்த இடத்துல ஒரு ரயில்வே பீடரும் இருக்குமாங்க. அதற்கப்புறம் கொஞ்சம் வேலிக்காடுகள் அடர்த்தியாக இருக்குமா. அதற்கப்புறம் ஒரு சில கிராமங்கள் மாதிரி அமைப்பும் இருந்து வருதாங்க. இது போன்ற அமைப்பில் தாங்க இருந்து வராங்க. இந்த கோட்ரஸில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு 10 வீடுகளுக்கு ஒரு சிண்டக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டேங்க் மாதிரி பைப்பெல்லாம் குழாயை ரெடி பண்ணி தண்ணி வசதியிலேருந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுபோல் அமைப்பில் தாங்க இவங்க வாழ்ந்து வராங்க. சாந்தா மற்றும் சுரேஷ் அவங்களுக்கு 2 குழந்தைகளும் இருந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த 2 குழந்தைகளுமே 8 to 10 வயசு அந்த மாதிரி தாங்க இருந்து வந்திருக்கிறாங்க. ஆண் குழந்தை மற்றும் பெண் குழந்தை தாங்க இருந்திருக்கிறாங்க. இப்படி நல்ல முறையில் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் அடுத்தடுத்து அந்த காலனிக்குள்ளே ஒரு சில அமானுஷ்யமான திகில் நிகழ்வுகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அப்படி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பெரும்பாலும் அந்த காலனியில் எல்லாருமே கொஞ்சம் வெள்ளனே எழுந்திரிச்சு அந்த சிண்டக்ஸில் உள்ள தண்ணிகளை எடுத்துக்கிட்டு வீட்டு வசதிக்கு தேவைக்கு எடுத்துக்கிட்டு முத்தமெல்லாம் தெளித்து கோலம் போடுவதெல்லாம் வழக்கம். அதுபோல் தான் சாந்தாவும் ஒரு 5:30 மணிக்கு முன்னாடியே கூட எழுந்திரிச்சு கணவருக்காக சாப்பாடு, பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு தேவையான சாப்பாடுகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு செய்ததுக்கு ஏற்பாட்டுக்கு அந்த சிண்டக்ஸில் இருந்து தான் தண்ணி எடுக்கிறதும் வழக்கமாங்க. மேற்கொண்டு அவங்க முத்தம் தொளிச்சு கோலம் போடுவது வாடிக்கையாக வச்சுருந்துருக்கிறாங்க. அந்த சிண்டக்ஸில் இருந்து தண்ணி எடுத்து வீட்டு தேவைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மணியும் ரொம்ப நேரம் இல்லைங்க, சரியாக ஒரு அதிகாலையில் ஒரு 5 மணி 5:15 அந்த மணிக்குள்ளே தான் இருக்குமாங்க. பெரும்பாலும் இவங்க எழுந்து போகும்போது அவங்க கணவர் முழிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கணவர்கிட்ட சொல்லிட்டு போவாங்களாம், இந்த மாதிரி தண்ணி நான் பிடிச்சி வைக்கிறேன், கொண்டு வீட்டில் இறக்கிருங்கன்னு. காரணம் என்னென்னா, அவங்க கணவர்
கணவரும் வந்து அடிக்கடி வந்து சாந்தா அவங்களுக்கு வந்து உதவியாக இருப்பாங்களாங்க, அந்த சுரேஷ் அவங்களும். அந்த ஒரு காரணத்தினால வந்து இவங்க கிளம்பும்போது தண்ணி குடத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கணவர் வந்து சும்மா தான் படுத்திருக்கிறாருங்க, தூங்கலை. முழிச்சு இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து சொல்லிட்டு போகிறாங்க, எங்க நான் அந்த மாதிரி வந்து தண்ணி வந்து ஒரு 4 குடம் கொண்டு போகிறேன், பிடிச்சிட்டு ஒரு குடம் கொண்டு வரேன், நீங்கள் மற்ற 3 வந்து கொண்டு வந்துருங்க அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லி அவரும் வந்து சொல்லிடுறாருங்க. சரி, அவங்க வீட்டில் இருந்து அந்த முற்றத்தில் வாசலில் இருந்து ஒரு 10-20 மீட்டர்லேயே வந்து அந்த சிண்டெக்ஸ் இருக்குது. அதற்கப்புறம் தான் கொஞ்சம் தள்ளி வேலிக்காடுகள், ரயில்வே பீடர் எல்லாமே அமையப்பட்டிருக்குதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அதில் ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குதுங்க. இப்படி தான் வந்து இவங்க வந்து தண்ணி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் ஆகுது. கணவருக்கு வந்து எந்த ஒரு தகவலும் வரல. யாருக்கு? சுரேஷ். அவங்க மனைவி வந்து சொல்லுவாங்களாம் பெரும்பாலும், இந்த மாதிரி பிடிச்சி வச்சிட்டேன் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்று ஒரு 10 நிமிடம் ஆகுது. உடனேமே வந்து சொல்லுவாங்க நினச்சி இவர் படுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவங்க வந்து சொல்லவே இல்லை. 10 நிமிடத்துக்குள்ளே வந்து சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து இவர் வந்து காத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, கணவர் வந்து ரொம்ப நேரம் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மனைவி எங்கே கோவப்பட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவ வந்து கூப்பிடல, நம்ம போயிடும், ஏதாவது வேலையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் எந்திரிச்சு போய் அந்த சிண்டெக்ஸ் கிட்ட போய் பார்க்குறாங்க, தண்ணி குடத்தை தூக்கலாம்ட்டு. ஆனால் குடத்தில் வந்து தண்ணி நிறைஞ்சு வலிம்பி போய்கிட்டே இருக்குதுங்க. முதல் குடத்தையே வந்து மாற்றி வைக்கவே இல்லைங்க. மொத்த 3 குடமும் எம்டி குடமாக தாங்க இருக்குது. என்னடா இது, தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தவளக்கான மாற்றி வைக்காமல் போயிருக்கா, 10 நிமிஷமாக வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. ஏன்னா அவ்வளோ தண்ணி கொஞ்சம் வேஸ்ட்டாக தாங்க போயிருக்குது. சரி, யாரும் பார்த்தா திட்டுவாங்க அப்படின்ட்டு குடத்தை மாற்றி வச்சுட்டு ஒவ்வொரு குடமாக போய் இறக்குறாரு. மனைவி எங்கள் வீட்டுக்குள்ளே வேறு எதுவும் வேலையாக இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து அது ஓரளவுக்கு மீடியமான வீடு தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 3 அறைகள் இருக்குது, எங்கேயுமே இல்லை. வீட்டுக்கு வெளியில் நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கேயுமே இல்லை. சரி, பக்கத்து வீட்டில் விட்டு எதுவும் பேச கண்டு போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டை பார்க்கும்போது எந்த வீட்லேயும் அந்த நேரத்துக்கு எந்திரிக்கலைங்க. ஏன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குதுங்க. சரி, என்னடா இன்னும் எந்திரிக்கலை, இவங்க அப்போ எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து இவருக்கு ஒரு விஷயம் வந்து யோசனைக்கு வருது. ஆகா, ஒருவேளை வந்து அந்த மாதிரி நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பதட்டத்தில் வந்து விறுவிறுன்னு அந்த நள்ளியை ஆஃப் பண்ணிவிட்டு, சிண்டெக்ஸில் உள்ள அந்த நள்ளியை ஆஃப் பண்ணிட்டு ஓடி போகிறாருங்க. எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வீட்டில் இருந்து 50 மீட்டரில் வேலிக்காடுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த வேலிக்காடுகளை கடந்து லேசாக அப்படி பார்க்கும்போது ரயில்வே பீடர் இருக்குதுங்க. இவர் நினைத்தது சரிதான். அந்த இடத்துல ரயில்வே பீடரில் உட்கார்ந்துருக்கிறாங்க இவங்க மனைவி. உடனே கத்தி கதறிக்கிட்டு, என்னமாச்சு, என்ன இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்தில் போகும்போது வந்து அவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. என்னடா இது வம்பு அப்படின்னு சொல்லிட்டு, வாமா எந்திரிமா, அங்கே வந்து உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அவங்க நகலவே மாட்டேங்கிறாங்க. உடனே இவர் போடக்கூடிய சத்தமெல்லாம் கேட்டு, ஏன்னா 50 மீட்டர் தூரத்தில் தானே இருக்குது, அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு வந்து கொஞ்சம் சத்தம் கேட்டு உடனடியாக வந்து லைட்டெல்லாம் போட்டு அவங்க வந்து வெளியில் வந்து பார்க்கும்போது ஒரு வயதான அம்மாவும் வந்து பார்க்குது. என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே வந்து உட்காந்துருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவளுக்கு வேறு வேலை இல்லையா, என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறா, இவளை ஏன்ப்பா ஒத்தைக்கி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அந்த பாட்டி வந்து திட்டிக்கிட்டே வந்து கை நிறைய இதையோ கொண்டு வருதுங்க. கொண்டு வந்து பக்கத்தில் நெருங்கி வர 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 சாந்தா வந்து அப்படியே மிரளுதாங்க. அவளை போச்சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சாந்தா வந்து ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க. உடனடியாக வந்து அந்த பாட்டி கையில் இருக்கக்கூடியதை தூக்கி எறிகிறாங்க. அது வேறு எதுவும் கிடையாதுங்க, விபூதிங்க. அந்த விபூதியை தூக்கி எரியும் போது வந்து உடனடியாக வந்து அப்படியே முறைச்சி பார்த்த அந்த சாந்தா வந்து அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. அதற்கப்புறம் முகத்தில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் தெளித்து அரை மயக்கத்தோடு வந்து எழுப்பி கொண்டு வந்து வீட்டிலையும் உட்கார வைக்கிறாங்க. இது முதல் தடவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. இதே மாதிரி வந்து இவங்க பண்ணுறது இது 2ஆம் தடவைங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இதை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்கார வச்சு, அதற்கப்புறம் வந்து என்ன சாந்தா நீ ஏன் இப்படி தனியாக போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியலை, நான் தண்ணி பிடிக்கலான்னு சொல்லிட்டு போனேன், யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. என்னம்மா இனிமேல் இப்படி பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சாந்தாவை கூட்டிகிட்டு போய் இந்த பாட்டியம்மா எல்லாரும் உடன் போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பூஜைகள் எல்லாம் செஞ்சு கையில் வந்து ஒரு தாயத்தை மாதிரி கட்டி மறுபடி கூப்பிட்டு வராங்க. இதுக்கு மேலே இனிமேல் வந்து இன்னொருக்கா இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த காலனியை விட்டு காலி பண்ணி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் தாங்க இருக்கிறாங்க சாந்தா மற்றும் சுரேஷ் குடும்பத்தினர். ஏன்னா அவங்கள வந்து பொசஸ் பண்ணி ஒரு ஆன்மா அடிக்கடி வந்து இந்த ரயில்வே பீடருக்கு வந்து கொண்டு போயிருந்துங்க. இதற்கு முன்பு இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு முன்பும் வந்து நிறைய பேருக்கு அதே மாதிரி நடந்திருக்குங்க. ஒரு முறை சாந்தா வந்து அந்த சிண்டெக்ஸில் இருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு சைடில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கல்லில் வச்சு துணி துவைத்துட்டு சோப் போட்டுட்டு காயப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது வந்து யாரோ வந்து காது கிட்ட இருந்து கூப்பிட்ட மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்குது. அது குரல் வந்து எங்கேருந்து கேட்டிருக்கு அப்படின்னா அந்த வேலிக்காடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அங்கேருந்து கூப்பிட்ற மாதிரி தான் அங்கே இருந்திருக்கு. உடனடியாக வந்து இவங்களும் வந்து இவங்களை மெய் மறந்து மறுபடி அங்கே போயிருந்துருக்குறாங்க. இதை வந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், அதாவது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை காலமாக அது இருந்திருக்குதுங்க. எல்லா நபர்களுமே வந்து துணி துவைத்து கறிகறியெல்லாம் எடுத்து
எடுத்து சாப்பிட்டு வச்சு அப்படி அங்கங்கே வந்து மரத்து நிழல்களில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ வந்து பொசஸ் பண்ணி போன மாதிரியே வந்து சாந்தா போகிறத வந்து எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. என்ன வித்தியாசமாக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரும்பாலும் அந்த வேலிக்காட்டுக்கு முன்னாடி வரைக்கும் போகிறதெல்லாம் வழக்கம் தான். அதையும் தாண்டி உள்ளே போகிறாங்க. ஏன்னா அங்கே வந்து ரயில்வே ஃபீடர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணியை பார்க்கும்போது அங்கே ஒரு சில நபர்களுக்கு தெரியுதுங்க. அது ஒரு மதிய வேலை ட்ரெயின் வரக்கூடிய ஒரு 12:15 12:30 அளவுக்கு வந்து இருந்திருக்குதுங்க. ஆகா, இந்த டயத்தில் இவன் இப்போ இப்படி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி அடிச்சுட்டு போய் தாங்க இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க சாந்தாவை. அது முதல் தடவை, இது இப்போ 2ஆம் தடவை. அந்த முதல் தடவை கூப்பிடும்போதே வந்து சரியாக வரவே இல்லைங்க. அதற்கப்புறம் இதே அம்மன் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு சில திருநீர் விபூதி எல்லாம் போட்டுட்டு அதற்கப்புறம் தாயத்து கட்டினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கிறாங்க. இப்போ மறுபடி இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டியம்மா வந்து மிரண்டு போகுது. அந்த பாட்டியம்மாவுக்கு வந்து ஒரு சில ஆன்மீக ஆற்றல் வந்து இருக்குதாங்க. அவங்க வந்து பெரும்பாலும் அந்த பகுதியில் யாருக்கும் வந்து இந்த குடலேற்றம் அப்படின்னு சொல்லியிருந்தால் குடல் தட்டி விடுவது, மேற்கொண்டு வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க வந்து ஏதாவது காற்று கருப்பால் வந்து பதறிட்டாங்க அப்படின்னா அந்த பாட்டிமா தான் வந்து திருநீரெல்லாம் போட்டு விடுவது வழக்கமாக இருந்து வந்திருக்கு. அவங்க வந்து ஒரு தீவிர ஒரு அம்மன் பக்தை அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து செஞ்சாங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கேட்குமாங்க. சரி, இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இதற்கு முன்பு, இவங்களுக்கு நடப்பதற்கெல்லாம் முன்பு ஒரு மாத காலத்திற்கு முன்பு வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு பெண்மணி வந்து தண்ணீர் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே போல் தாங்க ஒரு காலை நேரத்துக்கு ஒரு அதிகாலையில் ஒரு 5 மணி அளவுக்கு வந்து அந்த சிண்டெக்ஸ் கிட்ட போகும்போது இவங்க தூரத்திலிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே தாங்க பக்கத்தில் அப்படியே நெருங்கி வந்து இவங்களும் வந்து அந்த பைப்பில், ஒரு சிண்டெக்ஸில் உள்ள இன்னொரு பைப்பில் வந்து குடத்தை வச்சு அப்படி தண்ணியை திருக்கி விட்டுட்டு இப்படி பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த அக்காவை பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க பார்க்கும்போது முதுகு தாங்க தெரியுது. ஏன்னா அங்கேருந்து வரும்போது முதுகு தெரிஞ்ச மாதிரி தான் இருந்திருக்குது, பின்புறம் தான். இங்கே வந்து பார்க்கும்போது அப்படித்தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு சரி சிரிச்சுக்கிட்டே இவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. எப்படியும் இந்த காலனியில் உள்ள ஏதோ ஒரு பெண்மணியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நல்லா தெரியுது. அந்த காலனியில் எல்லாருக்குமே எல்லாரும் பழக்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால என்னக்கா இன்றைக்கி சீக்கிரம் வந்துருச்சாச்சா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. இவங்க பெயர் வந்து வசந்திங்க. இந்த வசந்தி வந்து கேட்கும்போது வந்து அங்கே இருந்து ரிப்ளை எதுவுமே வரலங்க அந்த பெண்மணிகிட்ட இருந்து. அதற்கப்புறம் என்னக்கா தண்ணி நிறைஞ்சிருச்சா, ரொம்ப நேரமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. ஏன்னா இவங்க குடம் வந்து நிறைய போகிற தருவாயில் இருக்குது. உடனடியாக நிறைஞ்சோடனே நல்லி ஆஃப் பண்ணிட்டு என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் குடத்தை தூக்கி வச்சுட்டு தண்ணி இன்னும் பிடிச்சி முடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எட்டி பார்க்குறாங்க. அந்த இடத்துல குடமே இல்லைங்க, தண்ணியும் விழுகவே இல்லை பைப்பில். உடனடியாக வந்து வசந்திக்கு வந்து ஒரு யோசனை, என்னடா இது தண்ணியும் இல்லை, பைப்பில் வந்து குடமும் வைக்கல, இவங்க என்ன சும்மா நிற்கிறாங்க, யாராக இருக்கும் அப்படின்ட்டு அப்படி குடத்தை இடுப்பில் வச்ச மாதிரியே வந்து அந்த பெண்மணி வந்து திருப்பிட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பும்போது இவங்க பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. குடத்தை கீழே ஓட்டு கத்தி மயங்கியே போயிட்டாங்க. அதற்கப்புறம் சத்தம் கேட்டு தாங்க எல்லாருமே அக்கம் பக்கத்து நபர்கள் வந்து ஓடியாந்து வந்து பார்த்துருக்காங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்திருக்காங்க. அதே நேரத்துக்கு அப்பையும் வந்து அந்த பாட்டியை தான் கூப்பிட்டு வந்து என்னன்னு பாருங்க பாட்டி அப்படிங்கும்போது வந்து அவங்க வந்து பார்த்து இதையோ கண்டு மிரண்டு போய் கிடக்குதுமா புள்ள அப்படின்னு சொல்லிட்டு கையில் மறுபடியும் வந்து திருநீரை கொண்டு வந்து மேலே போட்டு விட்டு எழுப்பி விட்டுருக்குறாங்க. அவங்க வந்து ஒரு அம்மன் பக்தியாக இருந்து வராங்க அந்த அம்மா. அந்த ஒரு காரணத்தினால வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் இவங்க தாங்க இதுபோல் வைத்தியம் பார்க்குறது, மேற்கொண்டு வந்து காற்று கருப்பாண்டுனா வந்து திருநீர் போட்டு எழுப்பி விடுவது, இப்படியெல்லாம் இருந்து வந்திருக்கு. அந்த பகுதியில் இப்போ ரொம்ப நாளாக வந்து அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பெண்மணி எப்போவுமே வந்து சுருக்கு பை ஒன்று வச்சுருக்குமா அந்த பாட்டியம்மா. அந்த பையில் வந்து திருநீரெல்லாம் வச்சுருக்குமாங்க. அப்படி எழுப்பி விட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து என்னாச்சு வசந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியம்மா கேட்கும்போது வந்து யாரோ தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, நான் வந்து பார்த்தேன், நான் பார்த்து மிரண்டு போயிட்டேன். அன்னைக்கு ஒரு பொண்ணு அங்கே இறந்து கிடந்துச்சுல்ல அந்த தண்டவாளத்தில், அதே மாதிரி முகச்சாடையோடு தான் வந்து இந்த பெண்மணி இருந்துச்சு, ரத்த கலரியாக இருந்துச்சு, பார்த்து மிரண்டு போய் விழுந்துட்டேன். அது பெண்ணே கிடையாது, பேயம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அழுகுதுங்க ஓன்னு சொல்லி. அதற்கப்புறம் திருநீரெல்லாம் போட்டு விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு கூட்டு போங்க, சரியாக வரும் அப்படின்னு சொல்லி தாங்க கூட்டு போய் அனுப்பி விட்டுருக்குறாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. பல்வேறு நபர்கள் வந்து கொஞ்சம் வெளி வேலையாக போயிட்டு கொஞ்சம் தாமதமாக வந்து அந்த பகுதிக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த ரயில்வே பீடரில் வந்து அந்த தண்டவாளத்தில் வந்து ஒரு பெண்மணி தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு அங்கும் இங்கும் நடந்து போவது போல வந்து நல்லா தெளிவாக தெரியுமாங்க. அது ஒரு அமாவாசை பௌர்ணமி காலகட்டங்களில் வந்து முக்கியமாக குறிப்பாக தெரியுமாங்க. ஒரு பெண்மணி அங்கும் இங்கும் நடந்து போவது போல். கிட்டத்தட்ட இந்த சம்பவங்கள்லாம் நடப்பதற்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்பு வந்து நல்லா இருந்த ஏரியா தாங்க அது. அதற்கப்புறம் வந்து ஒரு பெண்மணி வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த தண்டவாளத்துக்கு அடுத்து கொஞ்சம் வேலிக்காடுகள் பக்கத்து ஏரியா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏரியாவில் இருந்து ஏதோ ஒரு பெண்மணி வந்து குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வந்து இந்த ரயில்வே பீடரில் தண்டவாளத்தில் விழுந்து தற்கொலை செய்து இறந்து கொண்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த 20-25 வீடுகள் இந்த காலனிக்கும் வந்து தொந்தரவும் வந்து கொடுத்துருக்குதுங்க. அடிக்கடி வந்து அந்த தண்டவாள
தண்டவாளத்திலிருந்து அப்படியே ஒவ்வொரு வீடாக பார்ப்பது, அந்த அதிகாலை நேரத்துக்கு வரக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இரவு வந்து பாத்ரூம் வசதி வந்து பெரும்பாலும் சொல்கிற அளவுக்கு அந்த காலகட்டங்களில் எங்கேயுமே கிடையாது. அந்த வேலிக்காடுகளை பயன்படுத்தும் போது வந்து அவங்களை அச்சப்படுத்த, இப்படி பயமுறுத்த, இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு ஏகப்பட்ட வேலைகள் பார்த்துருக்குறாங்க. அதாவது அந்த காலனிக்குள்ளே வந்து ஒரு பிள்ளையார் கோயிலை வந்து ஏற்பாடு பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையார் கோயிலையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த தாக்குதல் வந்து பயங்கரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதற்கு முன்பு வந்து ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டுற மாதிரி இருந்த அந்த ஆன்மா வந்து அந்த பிள்ளையார் கோயில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பெண்மணி இறந்ததுலேருந்து சரியாக நேராக வந்து அந்த சிண்டக்ஸுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பிள்ளையார் கோயில் விநாயகர் கோயில் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த இடத்தை தாண்டி வராதாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த சிண்டக்ஸுக்கிட்ட சுத்த, அதுக்கு அங்கிட்டு சுத்த அப்படி தாங்க இருந்து வந்திருக்கு. பெரும்பாலும் வீடுகளுக்கு வந்து எந்த வீடுகளுக்கும் வந்து தொந்தரவே செய்கிறது கிடையாதாங்க. வீடுகளுக்கு வெளியிலே வந்து இந்த ஆன்மா பயத்தில் வந்து ஏதோ மந்திரித்த தகடு மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியிலேயும் வந்து கெட்டி தாங்க வச்சுருந்துருக்குறாங்க. ஏன்னா வீட்டு கதவெல்லாம் தட்டுது, நம்ம வந்து வயசு பிள்ளைங்களோட இருக்கோம்னு சொல்லிட்டு பதறி போய் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்த்து இவங்க வந்து கவர்மெண்ட்டில் வந்து அடிக்கடி கோரிக்கை வச்சுருக்காங்க, எங்களுக்கு இந்த இடம் செட் ஆகலை வைக்கல அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பல போராட்டங்களுக்கு மத்தியில் தாங்க அந்த காலனியை விட்டே வந்து அவங்க வந்து வெளியேறி போயிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் கூட அந்த காலனி வந்து இருக்குதாங்க, ரொம்ப சிதிலமடைந்து இருக்குதாங்க. அது வந்து இப்போ சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அந்த கைவிடப்பட்ட அந்த காலனிக்கு பக்கத்து ஏரியாவை சார்ந்த ஒரு 3 வாலிபர்கள்ங்க, அதாவது வந்து மோகன், சரவணன் மற்றும் சத்யராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 வாலிபர்கள் வந்து சரக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை நேரத்திற்கு வந்து அந்த காலனிக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாலடைந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. அதாவது வந்து அந்த வீடு வந்து கொஞ்சம் இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி இருந்தாலும் ஒரு சில வீடுகள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பழங்குவது மாதிரி தாங்க இருக்குமாங்க. அதாவது பழங்குவது மாதிரினா குடும்பம் நடத்துகிற மாதிரி கிடையாதாங்க, ரொம்ப இடிபாடுகளுக்குள்ளே சிக்காமல் வந்து கொஞ்சம் பார்ப்பதற்கு வந்து சேஃப்டியாக இருக்குமாங்க. அந்த ஒரு காரணத்தினால சரக்கடிக்கிறதுக்கு அந்த காலனியை சூஸ் பண்ணி தாங்க போகிறாங்க. இவங்க அடிக்கடி பல தடவை வந்து அடிச்சிருந்தாலும் கூட வந்து அன்னைக்கு இவங்க போன நேரத்துக்கு அது ஒரு மாலை நேரமுங்க, ஒரு 6:30 மணி அளவும் கூட ஆயிடுச்சுங்க. இப்படி சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து ஏதோ ஒரு பெண்மணி வந்து அனத்திக்கிட்டே அழுகிற மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து நல்லா கேட்டிருக்குதுங்க தத்ரூபமாக. உடனடியாக வந்து இவங்க என்னடா இது யாரோ அழுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பெண்மணி என்று இங்கே வந்திருக்காங்களா, எதுவும் இல்லீகல் அஃபெக்ஷன், எதுவும் இல்லீகல் வேலை கண்டு எதுவும் நடந்துக்கிட்டு இருக்கா, ஏன்னா இங்கே வந்து பல வேலைகள் நடக்கும்னு சொல்லி இந்த பசங்களுக்கு தெரியும். அந்த ஒரு காரணத்தினால ஏதாவது பெண்களை கூப்பிட்டு வந்து எது வேலை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு இடமா வந்து பார்க்குறாங்க, சரக்கு அடிச்சுட்டு அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே தெரியலைங்க. இவங்களுக்கு அழுகை சத்தம் எங்கே கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ரயில்வே பீடரில் அந்த தண்டவாளத்தில் வந்து கேட்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சத்யராஜ் தாங்க வந்து திரும்பி பார்த்துருக்காங்க. ஒரு நிமிடம் வந்து தெளிவாக வந்து அவர் பார்த்துருக்கிறாருங்க. அப்படி திரும்பி பார்த்தோன்னே அந்த தண்டவாளத்தில் வந்து தலைமுடியை விரிச்சுக்கிட்டு இவருக்கு வந்து முதுகு தாங்க தெரியுது, அந்த பக்கமாக வந்து தலையை குனிஞ்சுக்கிட்டு தலைமுடியை விரிச்சு போட்டு ஒரு பெண்மணி உட்காந்து அழுகிற மாதிரி இருந்திருக்குது. உடனே அங்கே பாருங்க யாரும் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த அறை வெளிச்சத்தில் வந்து காட்டும்போது வந்து திடீர்னு இவங்க நண்பர்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவும் இல்லை, டிஸப்பியர் ஆன மாதிரி ஆகிருந்திருக்குதுங்க. சத்யராஜ் உடனே மிரண்டுட்டார், இது வந்து கண்டிப்பாக பெண்ணே கிடையாது, இது ஒரு பேய் தான், இங்கே ஏதோ இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து, ஏன்னா இவ்வளோ காலமாக அந்த பக்கத்து ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இது கைவிடப்பட்ட ஒரு பில்டிங், ஏன்னா இது கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸாக இருந்திருக்கு, இபியில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு. அதற்கப்புறம் வேறு இடம் வந்து அரசாங்கம் கட்டி கொடுத்ததுனால அங்கே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இவங்க நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த பசங்க. அதனால தான் ரொம்ப தைரியமாக வந்து இங்கே வந்து பழங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் வந்து இவங்க இப்போ பார்க்கும்போது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி ஓடி இருக்காங்க. மற்ற 2 நண்பர்கள் நம்பாட்டியும் கூட வந்து சத்யராஜ் வந்து மல்லு கட்டி ஆமாடா நான் பார்த்தேன் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில பெரிய ஆளுங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் விசாரிக்கும் போது தாங்க சத்யராஜருக்கு வந்து உண்மை தெரிய வருது. இதற்கு முன்பு இங்கே இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆள்கிட்ட கேட்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. அதற்கப்புறம் இவருக்கு நடந்த சம்பவத்தையும் அதையும் வந்து எல்லாத்தையும் ஒத்து போகிற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அப்போ பேய் இருப்பது உண்மைதான் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கே தெரிய வருது. அதற்கப்புறம் வந்து இவங்க வந்து இந்த காலனிக்கோ மேற்கொண்டு இந்த தண்டவாளத்துக்கிட்டே வர்றதே கிடையாதுங்க. சரக்கு அடிக்கணும் விளையாடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெளியில் வேறு எங்கிட்டும் அவங்க ஏரியாவிலேருந்து ஆப்போசிட் சைடில் போயிடுறது வழக்கமாங்க. இந்த பேய் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு அப்போ தாங்க தெரிய வந்திருக்கு. இவங்களுக்கு நடக்கிற வரைக்கும் இவங்களுக்கு வந்து பேயெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது மாதிரி அலட்சியமாக தான் இருந்திருக்காங்க. ஏற்கனவே நடந்த சம்பவத்தையும் இவங்களுக்கு நடந்த சம்பவத்தையும் பார்க்கும்போது அப்போ இருப்பது உண்மைதான் அப்படிங்கிறது தெரிய வந்து கொஞ்சம் பேய் நம்பிக்கையெல்லாம் அந்த கேங்குக்கு வந்து அதற்கப்புறம் வந்து கோஸ்ட் வீடியோலாம் வந்து அடிக்கடி வந்து பார்க்குறத வந்து வாடிக்கையாக வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் நமது சேனலை பற்றி அவங்களுக்கு தெரிய வந்து சரி இந்த சம்பவத்தை வந்து ராஜா ஸ்டோரிக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு தாங்க சத்யராஜ் அவர் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க.
அவங்களுக்கு நடந்தது மேற்கொண்டு வந்து இதற்கு முன்பு அந்த ஏரியாவில் நடந்த எல்லாத்தையும் விசாரிச்சு தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. மேலும் நண்பர்களே, இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்ற ஒரு அமானுஷ்யமான திகில் சம்பவத்தில் சந்திப்போம்.